இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாட்களிலே கூட ஒரு வேத பகுதியை வாசிப்போம். மார்க் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 50வது வசனம். அவர்கள் எல்லாரும் அவரை கண்டு கலக்கமடைந்தார்கள். உடனே அவர் அவர்களோடு பேசி, திடன் கொள்ளுங்கள், நான் தான், பயப்படாதிருங்கள் என்று சொல்லி, இந்த இடத்திலே பார்க்கும்போது சீசர்களோடு இயேசு பேசுகிறதை பார்க்க முடிகிறது. அவர் பேசுகிறார், பயப்படாதிருங்கள், திடன் கொள்ளுங்கள் என்று சொல்லி பேசுகிறார். நம்முடைய வாழ்க்கையிலே அநேக நாட்கள் வியாதியோடு இருக்கிறோம், அநேக நாட்கள் பிசாசின் போராட்டத்திலே இருக்கிறோம், அநேக நாட்கள் கடன் பிரச்சனைக்குள்ளே நெருக்கப்பட்டிருக்கிறோம், அநேக நாட்கள் தொழிலே அநேக நாட்கள் நஷ்டம் அடைந்து கொண்டிருக்கிறோம். இன்று ஆண்டவர் சொல்லுகிறார், பயப்படாதிருங்கள், நான் அந்த சூழ்நிலையை மாற்ற வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறேன் என்று இன்று ஆண்டவர் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். அதான் ஆண்டவர் என்று சொல்லுகிறார், திடன் கொள்ளுங்கள், பயப்படாதிருங்கள். பிள்ளைகளை குறித்த ஒரு பயம் இருக்கிறதா? பயப்பட வேண்டாம். அதுபோல மனைவியை குறித்த ஒரு பயம், கணவனை குறித்த ஒரு பயம், இப்படிப்பட்ட பயங்கள் இருக்கிறதா? இன்று பயங்களை மாற்றுவதற்கு இயேசு வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். பயங்களை எல்லாம் முற்றிலுமாய் மாற்றி உங்களை ஒரு ஆசீர்வாதமான காரியத்துக்குள்ளே நடத்த அவர் போதுமானவராய் இருக்கிறார். அவருடைய மகிமை உங்கள் மீது உதிக்கும். அவர் உங்களை பிரசன்னமாக மாற்றுவார். நிச்சயமாக ஒரு விடுதலை தருவார். கர்த்தர் இந்த வாக்கு மூலமாக உங்களை ஆசீர்வதித்து பயத்தில் இருந்து நிச்சயமாய் ஒரு விடுதலையை கொடுத்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.